சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிப்பதை சட்டப்படி தடுக்க முடியாது என பத்திரிகையாளர் லட்சுமணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ் 7 தமிழ் கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு அவர் கூறிய கருத்துக்களை கலகக்குரல் பகுதியில் பார்க்கலாம். ஆணையத்தினுடைய ஆவணங்களை மட்டும் நான் சொல்றேன். இன்னொரு விஷயம், அவங்க சசிரேகா சொன்ன மாதிரி ஆணையத்தில் ஒரு நடைமுறையும் ஒரு பேசி முடித்த பிறகு டைப் செய்யப்பட்டு நீங்கள் வாசிச்சுட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு முடிச்சா வெளில வரீங்க. ராஜா செந்தூர் பாண்டி வெளியில் வந்து சொல்கிறாருன்னா, இவர் இப்படி டெய்லி பேட்டி கொடுக்குறாரு, அவர் பேட்டி கொடுக்குற தடுக்கணும்னு போய் ஆணையத்தில் ஒருத்தர் போய் ஒரு வக்கீல் போய் மனு கொடுத்தார். ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ஜட்ஜ் அதுக்கு நோ சொல்லலை. ஏன்னா சட்டப்படி அவரை தடுக்க முடியாது. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைகளில் ஒரே ஒரு வார்த்தை தவறாக இருந்தால் கூட ஆணையமே அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்கள் ஆணையத்தை தவறாக திசை திருப்புறீங்கன்னு வேற யாரும் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ராஜா செந்தூர் பாண்டியுடைய பேட்டியை அந்த ஜட்ஜி கவனிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் சார்பாக அந்த ஆணையத்துடைய செயலாளர் கவனிச்சுட்டு இருப்பார். சார் வெளியில போய் ராஜா செந்தூர் பாண்டி போய் சொல்றார், நம்ம கையில் வச்சிருக்க டாக்குமெண்ட் ஒன்னா இருக்கு, ராஜா செந்தூர் பாண்டி வெளியில போய் சொல்றது வேறையா இருக்குன்னு இந்நேரம் ராஜா செந்தூர் பாண்டி மேல இன்னொரு புதுசா ஒரு சார்ஜ் பண்ணிருப்பாங்க. பண்ணல. அவரை தடுக்கிறதுக்கும் சட்டத்தில் இடம் இல்லை. ஏன்னா இது இண்டோரா அமைக்கிறதே வந்து சட்டத்துக்கு புறம்பான. நம்ம கோர்ட்டுக்கு போனா அதை உடைக்க முடியும். சரி நடத்துறாங்க, நடத்திட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணு திண்டுக்கல் சீனிவாசன் நல்ல வேலை ஞாபகப்படுத்தார். அவர் இது மட்டும் சொல்லலை, ஸ்லோ பாய்சன் வச்சு கொண்டுட்டாங்கன்னு சொன்னார். ஓப்பன் மேடையில் சொல்றார். அது தொடர்பாக நாங்கள் அவர் ஆணையத்தில் சம்மன் அனுப்பலாமான்னு பேச்சு வந்துட்டு இருக்க போதே 2 பேர் ஆள் அனுப்பி எனக்கு சம்மன் அனுப்பிடாதீங்கன்னு போய் கெஞ்சினார். ஏன் அப்ப நீங்க மக்களை ஏமாத்துறீங்களா? அதிமுக தொண்டர்களை ஏமாத்துறீங்களா?